தாம்பரத்தில் 3,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான சாலை பணிகளை தாம்பரம் த.வே.க. எம்எல்ஏ சரத்குமார் ஆய்வு. தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடப்பேரி, புலிக்கொறடு பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மலைப்பகுதியை ஒட்டியிருக்கும் புலிக்கொறடு பகுதிக்கு சாலை, தெரு விளக்கு, குடிநீர் போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தனர். இந்நிலையில் பல ஆண்டுகள் கழித்து திருநீர்மலை சாலை புலிக்கொறடு இடையே 3.28 கோடி மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தா. சரத்குமார், தாம்பரம் மாநகராட்சி துணை பொறியாளர் சங்கர் மற்றும் ஒப்பந்ததாருடன் சாலை பணிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார். மேலும் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கிளீன் தாம்பரமாக இருப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். புலிக்கொறடு சாலையை தரமாக அமைப்பதோடு எங்கும் டார்க் ஸ்பாட் இல்லாதபடி சாலையில் இருபுறமும் மின்விளக்குகள் அமைக்க வேண்டும். அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையின்படி அப்பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும். சாலை அமைப்பதற்கு முன்னர் குடிநீர் குழாய்கள் முறையாக பதிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் சென்று சேரும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது 750 மீட்டர் பணிக்கு வனத்துறையில் 490 மீட்டருக்கு மட்டுமே அனுமதி கிடைக்கப்பெற்று இருப்பதாகவும் மீதமுள்ள 260 மீட்டருக்கு அனுமதி பெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதற்கான பணிகளையும் விரைந்து செய்து அனுமதி பெற்று முழுமையாக சாலை அமைத்து தந்து 50 ஆண்டுகால மக்கள் பிரச்சினையை விரைவில் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என த.வே.க. எம்எல்ஏ சரத்குமார் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார்.